Welcome to everyone. Today 10th Max Algebra exercise 3.14 second sum பார்க்க போறோம். The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 2x square minus 7x plus 5 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஆல்ஃபாவுடைய வேல்யூவையும் பீட்டாவுடைய வேல்யூ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸு இது எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ன்னு என்னது இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/α + 1/β. ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன். இதை கண்டுபிடிச்சிடலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய ஃபார்முலா என்னது? -b/a. ஸோ -b. ஸோ இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் தான் a, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் b. சரிங்களா? இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதுதான் c சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு -b அப்படின்றது என்னது? 7. ஏற்கனவே மைனஸ் இருக்குது, மைனஸ் என்னவாயிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம 7 மட்டும் போட்டுக்கலாம். a உடைய வேல்யூ 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், மூலங்களின் பெருக்கல் பலன், c/a. c உடைய வேல்யூ என்னது? 5, a 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் சேம் தான். ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7/2 பை ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/2. ஓகேங்களா? ஸோ இப்போ 7/2. ஸோ நம்ம மேலே கொண்டுட்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 2/5, 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னதுங்க? 7/5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டா வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருடைய ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னதுங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதை தான் படித்தோம். ஸோ இது எதுலேருந்து எடுத்தோம்? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவிலேருந்து இதை கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ என்னது? 7/2. ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ 5/2. இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 பை 5/2. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? 49/4, 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். தென் -5/5/2. 4 5s are 20. அப்போ 29/4 மேலே கொண்டுட்டு வந்துட்டா ரெசிப்ரோக்கல் ஆகிடும், தலைகீழாக மாறிடும். ஸோ 2/5, 1 2 is 2, 2 2s are 4. தென் 29/10. 29/10 ஒன்றும் இல்லைங்க, கிராஸ் டிவைட் பண்ணிவிட்டு மீதி அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 into
பீட்டா ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மல்டிபிள் பண்ணுங்கள். ஆல்ஃபாவும் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபாவோட 2 பண்ணால் 2 ஆல்ஃபா, தென் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 4. அதே மாதிரி பண்ணால் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 4. ஓகேங்களா? பை பீட்டா ப்ளஸ் 2. இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் பண்ணால் என்ன எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டாவையும் 2வையும் பண்ணால் 2 பீட்டா, தென் ப்ளஸ் 2 ஆல்ஃபா, தென் 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை தனியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த ஃபார்முலா தெரியும், அதை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே 2 ஆல்ஃபா இருக்குது, இங்கே 2 ஆல்ஃபா இருக்குது, 4 ஆல்ஃபா. இங்கே 2 பீட்டா இருக்குது, இங்கே 2 பீட்டா இருக்குது, 4 பீட்டா. தென் இங்கே 4, இங்கே 4, ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. தென் இங்கே பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா தனியாக எழுதிக்கலாம். 2 பீட்டா 2 ஆல்ஃபா, தென் இதை எழுதிக்கோங்க. 2 ஆல்ஃபா 2 பீட்டா ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4. இது ரெண்டுத்துலேயும் நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தேவையா? அப்போ 4 காமனாக இருக்குது. 4 மட்டும் எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் தெரியும் வேல்யூ. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோமா நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருடைய வேல்யூ என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுக்கு பதில் இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 எழுதியாச்சுங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நமக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 7/2. ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5/2. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 8 பை ஆல்ஃபா பீட்டா 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 49/4. 49/4 2 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 1s are 2, 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே 14 இருக்குது, இங்கே 8 இருக்குது. பை 5/2 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 2 1 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 7 + 4. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? 49/4 இப்போ 14 22 22ல் 5 போயிடுச்சுன்னா 17. அப்போ மைனஸ் வராது, ஏன்னா பிக் நம்பர் ப்ளஸ்ஸு. ஸோ -17 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 11, 5/2 + 11. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 4ஐயும் 17ஐயும் மல்டிபிள் பண்ணி 49ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணால் என்ன வரும்? 49. இங்கே என்ன நம்பரு? பிக் நம்பர். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸு தான் போடணும். ஸோ அப்போ ப்ளஸ் 68/4 டிவைடட் பை 5 + 22/2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 49ஐயும் 68ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 117/4. ஸோ இது 27/2ன்னு வரும். மேலே கொண்டுட்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். அப்போ 2/27. ஸோ 1ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வருதுங்க?
மல்டிபிள் பண்ணுங்கள். 117/2 × 27 54. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 13/6 வரும். ஓகே, உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.